வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆள்னு கொடுத்துருங்க. நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் தினமும் பதிவிடுறோம். மினிமம் ஒரு மேட்ச், மேக்ஸிமம் அதுக்கும் மேற்பட்ட மேட்சுகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட மேட்சுகளை வழங்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்கோம். இது ஒரு டாஸ்க், ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கலாம். தினமும் நம்மளே ஒரு ஒழுக்கப்படுத்துறதுக்காக. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ்க்காக ஓடும்போது ப்ரெடிக்ஷனுக்காக, இந்த கிரிக்கெட் ப்ரெடிக்ஷனுக்காக தினமும் ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஒதுக்கி நம்ம தினமும் வீடியோ வந்து பதிவிட்டுன்னு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரை நேஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே இந்த 3 நாடுகளுக்கு இடையே வந்து மேட்சஸ் வந்து நடந்துன்னு இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி ஃபைனல்ஸ் நடக்குது. நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஃபைனல்ஸ் வந்து நடக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் 4:30 ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸ்டேடியம், ஜிம்பாப்வேயில் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஜிம்பாப்வேவை ஒரு தலைநகரமாக எடுத்து, ஒரு ஹோம் டவுனாக எடுத்து இந்த மேட்ச் வந்து நடத்துகிறாங்க. கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட விருச்சிக லக்னத்தில் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விருச்சிகம் அந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த நாட்டு டைம் பிரகாரம் ஸ்டார்ட் ஆகினோடனே அங்கே வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இணைஞ்சு இருக்கிறாங்க. கடகத்தில் புதன் சூரியன் வந்து இணைவில் இருக்காங்க. சிம்மத்தில் செவ்வாய், சந்திரன், கேது 3 கிரகங்கள் இணைவு இருக்குது. கும்பத்தில் ராகு தனிச்சிருக்கிறாரு. மீனத்தில் சனி தனிச்சிருக்கிறாரு. சரி, நியூசிலாந்து டீம், சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் ஒரு பிளேயிங் 11 யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிவோன் கான்வே, நியூசிலாந்து டீமில் டிவோன் கான்வே, டிம் சைஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா, மார்க் ஷாப்மன், பேரான் ஜான் ஜேக்கப்ஸ், மைக்கேல் பிராஸ்வெல், மிச்சல் சாட்னர், மாட் ஹென்றி, ஈஷ் சவுதி, வில்லியம் ஓ ரவுர்க், ஜாக்கப் டஃபே. சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ரீசா ஹென்ரிக்ஸ், ராசி வாண்டர்டசன், ரூபி ஹெர்மன், டிவால் பிரீவிஸ், லுகான் டூ பிரிட்டோரியஸ், ஜார்ஜ் லிண்டே, செனுரான் முத்துசாமி, ஆண்டல் சிம்மாலே, ஜெரால் கோட்ஸே, நான்ட்ரே பர்கர், லுங்கி நெகிடி, இவங்களாம் வந்து இருக்கிறாங்க. இதில் நம்ம ட்ரீம் 11 பிக்கிங் யாரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிவான் கான்வே ஒரு ஃபார்ம் பேட்ஸ்மேன். கிரக நிலைகளும் இன்றைக்கி அவருக்கு ஓரளவு இதாக இருக்குது. டிம் சைஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா, பேரான் ஜேக்கப்ஸ், மாட் ஹென்றி, ஈஷ் சோதி. இந்த பக்கம் இப்படி சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் வந்தீங்கன்னா ரீசா ஹென்ரிக்ஸ், ராசி வாண்டர்டசன் அவர்கள் ஜாதகம் வந்து தவறா இல்லை சரியான்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. அதனால் அவர் அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம் ஒரு ரிஸ்க் பிளேயராக. ரூபின் ஹெர்மன், டிவால் பிரீவிஸ், ஜார்ஜ் லிண்டே, செனுரான் முத்துசாமி, ஆண்டில் சிம்மாலே. ஓகேங்களா? இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ட்ரீம் டீமில். இன்றைக்கி வந்து நியூசிலாந்து டீமில் போத் பேட்டிங் அண்டு பவுலிங் ரெண்டுமே வந்து ஈக்குவலாகவே ஒரு பலமாக இருக்குது. பட் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் பேட்டிங் வந்து கொஞ்சம் டாமினேஷனாக இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸு பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் டீம் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷ்னல் பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி, கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் யாரை சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா, நியூசிலாந்து டீமில் ரச்சின் ரவீந்திராவையும் அல்லது மாட் ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருப்பார், அந்த ஃபாஸ்ட் பவுலர் நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ரீசா ஹென்ரிக்ஸ், ஜார்ஜ் லிண்டே, இந்த 2 பேரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி இங்கே ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர்ஸ் வந்து அதிகமாக அவங்களோட தாக்கமே இருந்திருக்காது போத் 2 டீம்லேயுமே. ஓகேங்களா? ஒன்று பேட்டிங் டாப் ஆர்டர்லேயே வந்து மேட்ச் முடிஞ்சிடும், பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அந்தமாரி தான் இந்த சீரீஸே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டீமை எடுத்துக்கோங்க. ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு ஸ்மால் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நேற்று கூட நம்ம குறிப்பிட்டிருந்தோம், லெஜண்ட் லீக் வந்து யாரும் ப்ளே பண்ணாதீங்க,
அது வந்து உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு. அதே போல் தான் நேற்றுமே வந்து கிட்டத்தட்ட அது ஒன் சைட் மேட்ச்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்மால் ட்ரேட் ஆச்சு. இறுதியாக வந்து பாகிஸ்தான் வந்து அசால்ட்டாக வந்து வின் பண்ணிட்டாங்க அந்த மேட்ச்சை. நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் யாருமே வந்து ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம சொன்ன பிளேயர் அந்த கேப்டன் சொல்லிட்டு சொன்ன வான் விக், அவர் பேர் வேறு மறந்துச்சு, விங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், வான் விங்க்குன்னு சொல்லிட்டு, அவர் மட்டும்தான் ப்ளே பண்ணியிருப்பார். ஏபி டிவிலியர்ஸோ இம்ரான் தாக்கிட்டோ இருந்திருந்தால் அந்த கேமோட ஃப்ளோவே வேறு மாதிரி போயிருக்கும். பட் அவங்கள வந்து ட்ரா பண்ணிவிட்டு இது பண்ணதுனால கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம பாகிஸ்தானில் வந்து சொன்னதில் கேப்டன் மட்டும் நம்ம சொன்ன ஒரு பிளேயர் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், அமீன். மற்றபடி நம்ம சொன்ன பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வந்திருந்தாங்க. நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி ப்ரிடிக்ஷன் தரோம், நம்ம சொல்கிற இது மூலிமா நம்ம எப்படி டீமை வந்து மேக் பண்ணலாம், உங்களோட மெத்தடுக்குள்ளார அந்த பிளேயர்ஸ் வராங்களா அப்படின்ற மாரி பல விஷயங்களை வந்து இணைச்சி ஒரு டீம் வந்து பில்டு பண்ணி நிறையா சக்ஸஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ப்ரிடிக்ஷன் எடுக்கணும். தென் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டோம். நான் வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக மதிய டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிக்கிறேன். லைனப் வந்ததுக்கப்புறம் ஒரு எந்தெந்த பிளேயர் கொஞ்சம் நல்லாயிருக்கு, எந்தெந்த பிளேயருக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பதிவு பண்ணுறேன். டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற ஏதாச்சும் அப்டேட் டாஸ் வந்து இப்போ கொஞ்சம் சரியாக வரல, என்ன ரீசன் தெரியல, நான் அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட டாஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வந்து டாஸ்லாம் வந்து தொடர்ந்து 13 டாஸு 15 டாஸ்லாம் வந்து கண்டினியூஸாக வெற்றியாக சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் வந்து பண்ண முடியல. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷனை தொடர்ந்து வந்து வழங்கினே இருப்போம். நம்ம டெலகிராம் சேனலில் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. நான் வந்து உங்களுக்கு என்னோடய ப்ரிடிக்ஷன் மூலயமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுமோ அதை வந்து நான் பண்ணி தரேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சேனலில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து மோஸ்ட்லி இப்போ கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது, மோஸ்ட்லி யாரும் ப்ளே பண்ண மாட்டேங்க, நிறைய லீக்ஸ் நிறைய மேட்சஸ் வந்து. ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்களும் ஆல்டர்னேட் பண்ணி, மணி மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம், அதுக்கேற்ற மாரி ஆல்டர்னேட் பண்ணி நீங்களும் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணுறதுன்றது முக்கியத்தை விட ஒரு வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாரி ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நண்பர்களே, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைப்பில் இருங்க. நம்ம டெலகிராம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவிலேயே நம்ம இன்ஸ்டாகிராமே வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம், அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.